அப்பா நல்ல வேளை மேடை உயரமா போச்சு. நான் பேச மாட்டேப்பா, என்ன புரிய மீட்டாரு. குடும்பிய பிடிச்சுக்கிட்டு கொண்ட நரம்புல அடிக்க போறேன். வந்தது வராம 1000 சம்பளம் 100 பணியாரம் வேறையாப்பா. என்னடா சொல்ற? 1000 சம்பளம் 100 பணிவாரம். 1000 சம்பளம் 100 பணிவாரம். சரி, பரிவாரமா பணியாரமாயா? 100 பணிவாரம். 1000 கம்பளம் எல்லாத்துக்கும் தெரியுமியா? இந்த பரிவாரம்னா என்னையா? யாருக்கு தெரியும்? எல்லா கம்பளம் சொல்றாங்க, பரிவாரம் குட்டிவாரம் எல்லாரும் சொல்றாங்க, நான் சொல்றேன். சொல்லணும்ல. 1000 கம்பளம் 100 பணிவாரம். பணிவீரர் குதிரை 100 குதிரை படை வீரர்கள், அதாவது 100 பணிவாரம். 64 படை வீரரும் தமிழ் கம்பளம் சிறுவாறு, கொள்ளவாறு, மேற்கவாறு, தோற்றவாறு, கம்பளியவாறு, காப்பியவாறு, இது கவனவாறு, தொட்டியவாறு, பாலவாறு. கவட்டவாறு, ஒரு வில்லுவாறு, அவனுக்கு ஒரு தொங்குவாறு, உனக்கு தொங்காதவாறு. நீங்க சொன்னவாறு, நீங்க சொன்னவாறு 4 வாரம் எங்க சொல்லுங்க. சரி, தரவே மாட்டேன். ஆமா, தரவே மாட்டேன். இந்த டான்ஸ் கம்பளம் இருக்குல்ல, ராஜலட்சுமி, ஆமா, அந்த பிள்ளை கழிச்சு 48 வருஷமா வாரி சுமந்துக்கிட்டே இருக்குது. ஏப்பா அதை உன்னைத்தான் சொல்றான் அந்த பிள்ளைகிட்ட. என்னங்கண்ணே? குடும்பம் உண்டாமல? அதெல்லாம் இல்லைங்கண்ணே. யாராரோ குழந்தைங்க என்ன சொல்லுங்க. ஆமா, அந்த ஒளிசேஷி. ஆமா, அந்த ஒளிசேஷி மர கட்டபொம்ம ராஜா, ஊமச்சல் மகாராஜா, சிவன் ஜனாதிபதி ரொம்பவும் மீட்டிங் கேட்கணும். அந்த ராமதாஸ் நல்ல வச்சுக்கிட்டு 1000 மைலுக்கு பாருங்க வெள்ளையல். தம்பி அண்ணே, தப்பா சொல்லக்கூடாது. தவற சொல்றாங்க. 1000 மைல் அச்சதான் சொல்றேன், மயிரும் சொல்லக்கூடாது. 1000 மைல் இல் இல் அப்படித்தாயா சொல்லணும், மயிரும் சொல்லக்கூடாது. இப்போ 1000 மைலுங்கண்ணே. மயில் சொல்லுங்க. மயில் இல் இல் மா மா இ இ இர் இர் மயில். இதெல்லாம் பெரிய வம்பு மசிதாவோட பேசுறீங்க. நீங்க என்ன வீம்பு மசுராவே பேசுறீங்க? இந்த வேலை மயில நீங்க பேசாதீங்க. இப்ப தேவை மசுராப்பு. சும்மா பிஞ்சி மயில. யார? வெற்றிவேல் பேசுறீங்க. ஏப்பா, வெற்றிவேல் மூத்தவனா நீ மூத்தவனா? 2 பேரும் ஒரே வயசு தானே. பங்காளிகளா? ஆமா, பங்காளியா. அதான் பங்காளி. ஆனா செய்யற ஊர் ஐயோக்கு தெரிஞ்சீங்க. பட்டு எடுத்து உட்கார்ந்துருங்க சாமி பேர் வச்சு. ஆமா, 1000 மைலுக்கு அப்புறம் அந்த வெள்ளையன் என்ன கேட்டால், கிருஷ்ணமலை கேட்டால், அவர் மகாசிவனை விட்டால் வான பொழிகிறது, பூமி கிழிகிறது. நம்மளும் இந்த 10 நாளா மலைக்கு தப்பிச்சு வந்துகிட்டே இருக்கோம். ஆமாங்கண்ணே. எங்கிட்டு போனோம்? ராஜபாளையம் பக்கம். ஆமா, ராஜபாளையம் பக்கம் மலைக்கு தப்பிச்சிட்டோம்ல. ஆமாங்கண்ணே. இன்னைக்கு வரும்போது இந்த வரைக்கும் கொஞ்சம் வரணும் விட்டு கொடுத்துருக்காரு. நாளைக்கு போயிட்டுப்பா. ஆமா ஆமா, வானம் பொழிகின்றது, பூமி விளைகின்றது, கொடுக்கமாட்டது கிருஷ்ணன் விட்டார். உடனே அந்த வெள்ளையன் பெரிய மகாராஷ்டிர முதிய சொல்லியிருந்தார். அதை பார்த்து இளைய மகாராஷ்டிர கோபம் கொண்டு அந்த வெள்ளைக்கார பையன் வலது பட்சத்தை செலக்கொண்டு வெட்டினார். உடனே அங்கு கலவரமும் புரட்சியும் ஏற்பட்டது. இதன் காரணத்தை மனதில் எண்ணிக்கொண்டு துருக்கியாக மகாராஷ்டிரனுடையும் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த விஷயத்தை அறிந்த வெள்ளையச்சவள் வெள்ளையர்களை வெட்டி வீழ்த்தி சிறை விட்டு வரும்பொழுது அந்த ராமநாதபுரம் சேதுபதி மகன் வெள்ளையம்மாளை சிறை அடைத்து வந்தார். உடனே இருவரும் சிறை விசாரணையில் திருமணத்தை வைத்து வல்லநாட்டுகளை வைத்தனர். அந்த கலவரத்திலும் கல்யாண இழப்பிலும் சிவன் ஜனாதிபதியை மட்டும் மறந்ததோட்டும். சிவன் ஜனாதிபதி அவர்கள் வெள்ளையர்கள் சிக்கிக் கொண்டார். அப்படி சிக்கிக் கொண்டவர்கள் வெள்ளையர்கள் தப்பிக்க ஒரு கெடுதல் பண்ணி, ஒரு யோசனை பண்ணி, பண்ணிங்கிற 250 வழி இருக்குங்களே. சீசை முடிய போகுது போத. ஆமாங்கண்ணே. அது என்ன செய்ய போற? குட்டி வாரத்துக்கு விடாம பாக்குறேன். பண்ணி தானே நல்ல காசு. ஆமா, எங்க அண்ணன் முனியாண்டி அண்ணன் நம்பி விடுவேன். விருதுநகர்ல வெயிலாத்தவர் ஒருத்தர் இருந்தாரு. ஆமாங்கண்ணே. அவருக்கு அதே காசு. ஆமா ஆமா, யோசனை பண்ணி அப்படி செப்பத்தவர் மகாராஷ்டிரம் என்ன கேட்டார், தனது மகன் சிவசுப்ரமணியன் கல்யாணக்காரராக நிற்கிறார். அவர் மகாராஷ்டிரை வைத்தார். மந்திரியை ஏற்கனவே வெள்ளைத்தவருக்கும் வெள்ளைமலை கடந்த திருமணத்தின் போது அதன் பண்ணும் தீர்ந்து விட்டது. ஆகையால் ஈஸ்ட் இந்தியன் கிழக்கிந்தியர்கள் சிலமானம் 136 நாட்கள் இருக்கின்றன. போய் வட்டிக்கு நிற்கிறார்கள், கடனாளிக்கிறார்கள், கொடுத்தார்கள், கொடுத்தாவிட்டால் திரும்பார்கள் என்று பெரியவரை செய்துவிட்டார். அதை இளையமராசியை வைத்தார். போய் வட்டிக்கு நிற்கிறார்கள், கடனாளிக்கிறார்கள், கொடுத்தார்கள், கொடுத்தாவிட்டால் மீறினால் அப்பொருளை சாமர்த்தியமாக கொன்றுவார்கள், அதை வென்றுவார்கள் என்று இருதரப்பாளர்கள் தெரிவித்ததாக மந்திரிகள் எங்களிடம் தெரியப்பட்டார். அதன் பிரகாரம் போய் நெருக்கட்டும் தகாத வார்த்தைகளால் பேசினார்கள். 3 பேருக்குமே அடித்தோம். சரி, 3 கொலை செய்தோம். 3 பேர்த்தையும் அடிச்சு போறாரு. நம்பலாமா? நாங்க தான் அடிச்சோம்.
என் அடியை பத்தி கேட்டு பாருங்க ராஜலட்சுமி கிட்ட. ராஜலட்சுமியா? ஆமா அவட்டத்தை கேட்கணுமா? நேற்று பாப்பா அவட்ட கேட்பாத வாளா ஏய் உன் ஆள்கிட்ட சொல்லி வைக்கிற கிஃப்ட் கேட்டு எங்க எழுதி வச்சிருக்கானே அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? உங்ககிட்ட ஐக்கியமா இருக்குங்க. இன்னைக்கு உங்களை பாப்பா நாளைக்கு வேற ஆளை பாப்பா. மனப்பறைய வச்சுக்கோங்க பேசாம. இது நமக்கு தேவையான விஷயம். அதனால கிரிக்கெட் மேட்ச் எதிர்பார்த்து பிறகு மகதேசோட சந்திப்போம். அதனால தென்பாண்டி நாட்டிலே செதுபதி பூமியிலே ஐயா செதுபதி பூமியிலே பூமியிலே
வழக்கம் போல 100 மணி வரை 64 படை வீரர்களும் மந்திய மகன் காதலி விழாவுக்காக நெல் வாங்க ஸ்ரீவைகுண்டம் போனோம். போய் நெல் கேட்டோம். எங்க போய் கேட்டோம்? ஸ்ரீவைகுண்டத்துல போய் கேட்டோம். 1000 கம்பளும் 100 படி வாரம் 64 படை வீரர்களும் எல்லாரும் போய் நெல் கேட்டோம். எதுக்கு போய் கேட்டோம்? உங்க அப்பத்தா வயசுக்கு வந்துச்சு அதனால போய் நெல் கேட்டோம்டா. என்ன சொல்ற? கேட்டா அப்பதான் மறுபடியும் சொல்லிட்டு அப்படி 1000 கம்பு போய் மந்திய மகன் காதலி நெல் வாங்க போனோம்ட்டு நீ மறுபடியும் எதுக்கு போய் கேட்டோம்ன்ற? ஒரே மந்திராலய கல்யாண போய் நெல் கேட்டோம்ல. அதான் சொல்ல வந்துருக்கேன். அதான் சொல்றேன். நீ அதை விட்டுட்டு என்னோட ஓப்பாட்டுக்கு பேசுறவே. ஊம்பாட்டி பேசுறிய? அந்த வேலை நீ செய்யற உன் வாய்க்கு பொருத்தமா இருக்கும்டா. 2 பேருமே வேணும்டா, வெட்டி வேலை செய்யணும்டா. ஒரே இது எனக்கு நம்மளுக்கு என்ன சண்டை வர்ற? போய் நெல் கேட்டா. ஏன் போய் கேட்டா? இப்பதான் அடிச்சு மூக்க உடைக்க போறா வழியா இருக்கிற சைஸ்ல அடி அடிச்சு வச்சுட்டு செல்ல அடி உனக்கு. ஏன் கம்பு மாதிரி இருக்காங்க? என்ன சொல்ற? அவங்க 4 பேரும் என்னை கேவலப்படுத்தி பேசுறாங்க. நீ என்ன ஒரே அடி அடிச்சு கொடுங்க. ஆம்பளை ஒத்து கடிச்சு நில்லுவாங்க. அடிக்க கூடாது. நான் என்ன சொன்னேன்? ஒத்தை நிக்க முடியல. நிக்கத்தான் கூப்பிட்டு நான் சண்டை கூப்பிடல. நீ அங்கிட்டு நின்று அங்கிட்டு நிக்கவா? ஆமா. விடிய விடிய நிப்ப முடியா? 6 மணிக்குள்ள நிப்பான். ஒரே போய் நெல் கேட்டா. தகாத வார்த்தையில பேசுறாங்க. எதுக்கு பேசுறாங்க? நெல் கேட்டதுக்கு தகாத வார்த்தையில பேசுறாங்க. 3 பேருமே அடிச்சோம். 3 பேர் என்னனாங்க? 3 பேர் செத்து போயிட்டாங்க. செத்தா போனாங்க. அப்புறம் போற பேப்பல நீ எல்லாம் கொண்டாடி கட்டி சோளம் புரியல கீழ புல்லு போட பாருங்க. கீழ புல்லுனா வித்தியாசமா இருக்கு. கீழ புல்லு செத்தா போனாங்க. சரி போற கண்டாடிக்கு புள்ள பத்தி 2 ரூபாய்க்கு வித்தவனே 3 பேருக்கு மூச்சு நின்னு வச்சுடா. போட குருட்டு கோழி களவாணி போய மகனே அது செத்தவனாங்க. சரி மூச்சா நின்று வச்சு அப்புறம் என்னாச்சு? படுத்தவங்க பிறண்டு படுக்க மறந்துட்டாங்கடா. பிறண்டு படுக்க மறந்துட்டாங்க. போட கால குழந்தைக்கு புள்ள பத்தி கட்டியா வண்டின்னு பேர் வச்சோடனே வாயிலே குத்திக்கிறேன். 3 பேருமே செத்து போறடா. மூச்சு நிக்கிறடா. பிறண்டு மறந்துடா. 3 பேருமே கண்ணை மூடுனவங்க முழிக்க முடியலடா. பணம் கொடுத்த தலையா குழுதாடி வாயா. அவங்க செத்தும் போகல கண்ணவும் மூடல. சரி பிறண்டு படுக்கலடா. சரி 3 பேருமே இயற்கை எழுதிட்டாங்கடா. இயற்கை எழுதினார்கள். போட ஈம கொலிக்கு பிறந்தவனே. ஈம கொலிக்கா? மாமியா மசித புடிங்கி மருமகனுக்கு தானே கொடுத்தவனே. மாமியா மசித புடிங்கி மருமகனுக்கு கொடுத்தானா? 3 பேருமே செத்து போகலடா. சரி மூச்சு நிக்கிறடா. ஊத்தி வச்ச கட்டிங்க வழி போல. இது உண்மை. இது உண்மைதான். ஊத்தி வச்ச கட்டிங் கலவாணி போல. ஏண்டா 4 நாள் கட்டிங் கலவாணி போய நீ ஊருகா கலவாணி போயடாடா. வெளியில சொல்லாத வச்சான். 3 பேருமே செத்து போக இறந்து போறடா. சரி 3 பேருமே மரணம் அடைஞ்சு போனாங்கடா. 3 பேர் மரணம் அடைஞ்சு போனாங்க. அவங்க செத்தும் போகல இறந்தும் போகல மரணம் அடையலடா. 3 பேரும் யமலோக பதவி அடைஞ்சிட்டாங்கடா. யமலோக பதவி அடைஞ்சு போனாங்க. போட கொழுந்தியா மசில புடிங்கி கோமன் கட்டி பிடிச்சவனே. அவ்வளவு வண்டி அறிஞ்சு கொழுந்தியாவுக்கு பிறந்து முடி எடுக்கல. என்ன பெரிய மகராஜ் எதிர்பார்த்து வருகிறார்கள். என்ன ஓடும் தெரியவில்லை. அனைத்து கேட்டால் உள்ள செப்படும். காளியம்மன் அருளாலும் முத்தாளம்மன் அருளாலும் சந்தோஷமா இருக்கிறோம். சக்கரவின் அருளாலும் காளியம்மன் கிருபையாலும் என்று போல் என்று வாழ்க்கை என்று உங்கள் மருமகன் வீரபாண்டிய கட்டவன் வாழ்த்தி வரவழைக்கின்றேன். பல்லாண்டு கால வாழ்க மாமனார் அவர்களை. கெந்தா மாமனார் அவர்களே ஆட்டு தோளுக்கு இடையேட்டு நாட்டு அபிவிருத்தி காட்டு திரும்ப நடத்தும் காட்டு முராண்டிகள் எங்கவன் ஆண்டு கொண்டு வரும் தந்தவி நாட்டை கைப்பற்ற பட்ட மகன்கள் வாங்கினால் பறகை தலையிலும் வெள்ளையில் நல்ல மாமா அவர்களே சிங்கத்தை எதுக்கு வர சிறுநரி கூட்டமே சிங்கம் இல்லச்சுமா பின்னச்சுமா அளவு பிரதான் காட்டி ஓடுமா வட்டக்கை இமயமது தெற்கே கன்னியாகுமரி வரை ஜெயதிரம் பாண்டியன் வீரபாண்டிய கட்டோவர் அவன் தம்பி உமத்திரம் பாண்டியன் கொண்டையின் கோட்டை மரவர் குளத்தில் பிறந்த பகுதியில் வெள்ளைய தேவன் இருக்க எதற்காக அஞ்ச வேண்டும்? ஏன் அஞ்ச வேண்டும்? என்ன வரி? எந்த வரியா? பிடிக்க வந்த தரகட்ட யாருக்கு யாரு அடிமை? பாபா அவர்களே ஏன் அடிக்க போறீங்க? தெரியவில்லையே. அந்நியர்கள் கண்டுபிடித்த பல்பு. ஆமா உண்மைதான்.
காசு போட்டு ராஜா, கண்டுபிடிச்ச வேண்டாம் வெள்ளக்காரங்களா இருக்காங்க. உண்மைதான். ஆனா காசு கொடுத்து வாங்குறது யாரு? நம்ம அண்ணன் காய்கறி. அதெல்லாம் அடிக்க மாட்டோம். சரி. இப்பதான் இந்த பல்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. உண்மைதான். இந்த எல்இடி பல்பு இந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எல்இடி பல்பு வந்துச்சா? இல்ல. ரெண்டு பக்கமே கீ வெட்டி. உண்மைதான். அப்புறம் வெஸ்மாஸ் லைட். அப்புறம் குண்டு பல்பு. அதுக்கு மேல வெளிச்சம் பத்தலையா? பத்தலைனா இவன் தலையில தீய வைப்பான். ஆமா அவர்களே வான பொழிகின்ற பூமி விளைகின்ற ஏழு கேட்கிறார் கிறிஸ்துவ மக்கள் உரிமை நாத்து நட்டாக கலை பறித்தாய கடலி மர உழவருக்கு கட்சி கலைவு சுமந்தாயா அல்லது இங்கு கொஞ்சி குழாவை என் குல பெண்களுக்கு மஞ்சள் அடித்து பணிபுரிந்தாய மானம் கட்டவனே வரி என்று கேட்டால் ஒரு சதுரத்தை வரிமதியாக பிளந்து விடுகிற வீரபாண்டிய கட்டபொம்மா என்ன மயிருக்கு முயிருக்கு என்ன வித்தியாசம் அப்படியா என்ன மயிரோட என்ன அப்படியே அன்பு இருக்கு உண்மைதான் என்னென்ற பெயர்களை தெரிவிக்க பார்க்கலாம் ஆமா உண்மைதான் சரி உண்மைதான் எங்க பங்காளிகள் இங்க 4 மணி இங்க 4 மணி பங்கு அது ஒரு மயிர் ஆமையா இது புருவ மயிர் இது விழி மயிர் இது மீச மயிர் உண்மைதான் இது தாடி மயிர் இது நெஞ்சு மயிர் வெள்ளக்காரங்க அந்த மசத்துக்கு சமமுங்க மாமா அவர்களே உங்களை போன்ற வீரர்கள் தான் தமிழ்நாட்டிலே அனைவரும் 71 பாளையப்பட்டு மன்னர்களும் இருந்து கொண்டிருந்தார் அந்த அந்நிய நாட்டு ஆகிய நமது வெளிநாட்டு மேல் காலம் எடுத்து வைத்திருப்பானா மாமா அவர்களே அன்றோதான் ராமநாதம் எல்குண சிறையில் அந்த அந்நிய நாட்டு ஆங்கிலேயர் மீட்டிங் என்று அழைக்க அதை கேட்டு 1000 கப்பலம் 100 பரிவாரம் 64 படைத்தலைவர் நாடு என் தம்பி ஊமத்திரை பாண்டியன் நமது மத்தியாரும் சென்றிருந்தோம் அப்பொழுது அந்நிய நாட்டு ஆங்கிலேயன் தெரிவித்தார் என்னிடம் உனது கப்பல வீரர்களை பார்த்து என் பட்டாளங்கள் பயப்படுகின்றது தாங்கள் அண்ணன் தம்பி இருவேரும் உங்கள் மந்திரியாரும் வாருங்கள் வீட்டுக்கு என்னவன் தெரிவித்தார் அதை கேட்ட என் தம்பி ஊமத்திரை பாண்டியனோ அண்ணா மூவேரும் சென்று வருவோம் மீட்டிங் என்று தெரிவித்தார் சென்று மீட்டிங்கில் இருக்கின்ற பொழுது அண்ணவன் என் மிந்தியை பிடித்து இழுத்து விட்டார் என் தம்பி ஊமத்திரை பாண்டியன் கையில் இருந்து பாலால் அவன் கரங்களை வெட்டி விட்டார் வரி தந்தல் படுத்த அந்நியர்கள் எங்கள் மூவரையும் சிறையடைத்து விட்டார்கள் அதை கேட்ட முக்குளத்தில் பிறந்த எனது மகன் பகுதியில் வெள்ளையத்தேவனை வீரமாக கையிலேந்தி வெள்ளப்புறவை மேல் சமார் செய்து ராமநாதம் எல்கோண சிறையை உடைத்து எங்கள் இருவரை மீட்டி வந்து விட்டார் வரும்பொழுது பாஸ்கர சேதுபதி பெற்றெடுத்த எனது மருமகன் என்னுடைய மகன் பகுதியில் வெள்ளையத்தேவனுடைய வீரத்தை பார்த்து பின்தொடர்ந்து வர சக்கரவி ஆலயத்தில் திருமணங்கள் செய்து எவ்வித குறையில்லாமல் வாழ்ந்து வைக்கிறோம் உண்மைதானே மாமா அவர்களே விரைவில் சந்திப்போம் அந்நியர்களை மாமா அவர்களே சிறு வயது ஐயா பருவத்தை என்னை தாளாட்டி சீராட்டி வளர்த்து என் தாய் மாமன் தாங்கள் நல்லவா இருவேரும் அப்படி தெரிவிக்க வேண்டும் கத்தி சண்டை கம்பி சண்டை யானை என்ற குதிரை என்றும் சகலெல்லாம் கற்றுக் கொடுத்து 30வது வயதில் என்னையா சொல்றீங்க பழம் கொடுத்து சக்கமா கோயில் ஆலயத்தில் பூசை செய்த வாழைப்பழங்களை கொண்டு வந்து பழம் கொடுத்தோம் சரி என்னை பெற்றவர் என் தாய் ஆர்வத்தாய் இருக்கும்போது எப்படி தாங்கள் பால் கொடுப்பீர்கள் மாமியாட்டையா என்னையா என்ன சொல்றீங்க நாட்டு மக்கள் எல்லோருக்கும் கேட்டு பாருங்க எல்லாரும் பட்ட தாயிலும் தான் பால் சாப்பிடுவாங்க நீங்க ஒரு ஆள் மட்டும் மாமியாட்ட பால் குடிச்சீங்க என்ன தெரியுது உங்கள் கூட பிறந்த சகோதரி என்னை பெற்றவள் என் தாய் ஆர்வத்தாய் என்ன உயிரோடு இருக்கும்போது நான் ஏன் மாமியாவோட பால் அருந்த வேண்டும் சத்தியமா சொல்றேன் உலகத்துல எல்லாருமே பெத்த தாய் தான் பால் குடிச்சாங்க ஆமா நீங்க ஒருத்தர் மட்டும் தான் மாமியாட்ட பால் குடிச்சாங்க மாமியா என்ன தெரியுது அது ஒரு நாள் ரெண்டு நாள் குடிச்சீங்க 6 மாசத்துக்கு விடாம குடிச்சீங்க ஐயே ரொம்ப தொங்கி இருக்குமே வச்ச வாயை எடுக்கல என்னையா சொல்றீங்க எங்க சம்சாரம் உங்களுக்கு என்ன வேணும் அத்தை வேணும் ஐட்ட வேணும் உண்மைதான் அப்ப மாட்டுல பாலகன் வந்து எங்க சம்சாரம் உங்க நோய்க்கிட்ட கொடுப்பான் ஐட்ட ஐட்ட அதானே அத்தை நாட்டுப்புற பேச்சுல மாமன் அண்ணன்றாங்க ஆமா இந்த நொப்பை ஓரா பாருங்க அது உண்மைதான் இந்த நோட்டா ஓரா வருங்க ஆமா இந்த நொக்கா ஓரா வருங்கறாங்க உண்மைதான் அதே மாதிரி ஐக்கிய நோய்க்கின்றாங்கல்ல அப்படி போறீங்களா நாட்டுப்புற பேச்சுல போறீங்க ஆமாங்க ஐத்திய உங்க ஐக்கிய பால கொடுப்பா சரி மாட்டுல பாலகன் வந்து உங்க ஐக்கிய பால காய வச்சு கொடுப்பாங்க சரி ஏன்னா பச்சையா கொடுத்தா உங்களுக்கு தொண்டை அது சளி பிடிக்கும் என்று காய வச்சு கொடுக்கும்போது பால்ல ஆடை உழுந்தோகு ஆடையோட கொடுத்தா உங்களுக்கு தொண்டையில சிக்கிக்கணும்னு சரி உங்க மாமியா ஆடையை நீக்கி அப்படி தெரிவிக்க வேண்டும் மாமனார் அவர்களே தெளிவாக தெரிவிக்க வேண்டும் மருமையிடம் பாலாடை நீக்கி கொடுப்பாங்க அப்படி சொல்லுங்க அப்படி நீங்க அழுகி போட மாட்டீங்க சரி என்ன காரணம் இந்த நேரம் அழுதுகிட்டே இருப்பீங்க ஏன் சரி மருமை அழுகுறாரு சரி மருமை அழுகி போட்டது
கொஞ்சமே உண்மைதான். எந்த நேரம் அழுதுகிட்டே இருந்தா அப்ப அழுகை போட்டுக்கா நாங்க வேடிக்கையெல்லாம் காட்டுவோம். என்னென்ன வேடிக்கை காட்டினீர்கள்? நான் சொல்லுவேன் மருமையிலே அங்க மேயிற மாமா மாட்ட பாருங்க. அந்த மேயிற மாமா மாட்ட பாருங்க. மாட்டை காட்டுவாரு. சிறு குழந்தையில் நான் இருக்கும் பொழுது. ஆமாங்க. சரி. மாட்டை காட்டி அழுகை நிப்பாட்ட மாட்டீங்க. என்ன காரணம்? என்னன்னு தெரியலங்க. அப்ப நான் சொல்லுவேன் மருமகளே அதோ பாருங்க அந்த ஆட்டு குட்டியை பாருங்க ஆட்டை காட்டுவேன். தாங்கள் தெரிவிப்பீர்கள். ஆட்டை காட்டி அழுகை நிப்பாட்ட மாட்டீங்க. சரி. நான் சொல்லுவேன் மருமையிலே நான் வளர்க்கிற இந்த கோழியை பாருங்க. கரெக்டா கோழி வந்திருக்கு. ஆமாங்க கோழியை காட்டுவாரு. கோழியை காட்டி அழுகை நிப்பாட்ட மாட்டீங்க. சரி. அப்பதான் நான் சொல்லுவேன் மருமகளே நான் வளர்க்கிற என் குஞ்சை பாருங்க. கோழி குஞ்சுங்க. அப்படி தெரிவிங்க. அது கருத்த குஞ்சுனா உங்களுக்கு நல்லா பிடிக்கும். கருத்த குஞ்சுனா. கருத்த குஞ்சுதான். அப்ப குஞ்சை காட்டுவோமா? சரி. நீங்க என்ன செய்வீங்க? குஞ்சை கழுத்தை பிடிப்பீங்க. சரி. அந்த குஞ்சை என்ன செய்வீங்க? நிக்கியா. எங்க வியாடுது? அப்ப நீங்க அப்ப அழுகை நிப்பாட்ட மாட்டீங்க. சரி. அப்பதான் சொல்லுவேன் டேய் மருமகிட்ட அதிகமா குஞ்சை கொடுக்க கூடாதுல. இது பிடி குஞ்சா போயிரு. கோழி குஞ்சுங்க. ஆனா என்னைக்கு நீங்க குஞ்சை கழுத்தை பிடிச்சீங்களோ தலையத்தான் பார்க்குது வானத்தை பார்க்க மாட்டேங்குது. கருவ கட்டையில வச்சு வெட்டிடுமா? இந்த வாய்ப்புல ராசா தரையத்தான் பார்க்க கழுத்தத்தான் குஞ்சு மாதிரி கழுத்தை விஞ்சா போச்சு அந்த கோழி குஞ்சு. ஆமாங்க. பாவலர் அவர்களே அவராஜா. ஆயிரம் கம்பள 100 மணிவரம் பரவட்டாக படைத்தளவுடன் தாங்களும் மதியார் மகன் காரணம் இருக்கு. வட்டிக்காவது கடனுக்காவது நெல் வாங்கி வாருங்கள் என்று அனுப்பி வைத்தேன் அல்லவா? என்ன சீரிக்கா? என்ன சீரிக்கா? நீங்க நெல் வாங்க போனவங்க எப்படி பேசுறது கலக்குறவங்க. என்ன கலக்குறீங்க? அறுபடியில் கலக்குறது உண்டா? இல்ல இப்ப கலக்கலன்னா ராவா போயிருங்க. கலந்து உரையாடுங்க. சொல்றீங்களா? எரிச்சல் வருவாங்க. அரமனையில் இந்த வேலை நடக்குது. அப்புறம் என்ன சொல்றீங்க? அது உங்களுக்கு தெரியாம நாங்க செய்வோம் மங்க மகாராஜா. எந்த வேலையும் என்ன என்ன கூடி சேர்க்கறீங்க? இல்ல எந்த வேலையும் இருந்தாலும் உங்களை வச்சு தான் செய்வோம். ஏயா மகாராஜா தெரிவிங்க. 1000 நம்ம 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் சரி. மந்திராலய கல்யாண விழாக்காக நெல் வாங்க போனீர்களே நெல் எப்படி கேட்டீர்கள்? என்ன மாதிரி வாங்கினது கேட்டீங்க மகாராஜா? உண்மைதான் மாமனார் அவர்களே. தாங்கள் தெரிவித்தவளும் 1000 நம்ம 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் இங்க இருந்து 8வது தரிசியில் மேய்ந்து கொண்டிருந்த என்னொரு பெண்ணமாட்டி மந்திரியார் பதவி சொன்னாங்க. மந்திரியார்? ஆமா ராஜா. 8ஆவது செமின் மாட்டை பத்த சொன்னாரா? ஆமா ராஜா. தாங்கள் பத்தினீங்களா? நான் பத்தினங்க. இவர் ஓட்டுனாரு. நான் மாட்டினேன். என்னத்த மாட்டீங்க? மூக்க நம்பர் மாட்டினேன். சரி. ஓட்ட சொல்லினா என்னையா காரணம் கேட்டாங்க. தாங்கள் தெரிவித்தீர்கள். அதுக்கு அரண்மனை மந்திரி தெரிவித்தார் கமலச்சாரிகளே நெத்தனை தலைவர் சுமந்து கொண்டு வர முடியாது. வெகு தொலைவில் இருக்கும் காரணத்தினால் பொதுமாட்டெல்லாம் கட்டிக்கொண்டு வர முடியாது தெரிவித்தார். நமது மந்திரியார் தெரிவித்தாரா? அதன் பிரகாரம் ஏக்க ஏக்க அறிகிறங்கம் 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 செம்மாங்க பாருங்க இதை போடுங்க. செம்மாங்க பாடல் பாடி சென்றீர்கள். போடுங்களா? ஒண்ணு இல்ல. உனக்கு தெரியுமில்ல செப்புடா மம்பட்டி வாயா. ஏமல சங்கபுர தூங்குவாயா? நான் தெரிஞ்சு வந்தா 1000 கம்பளம் போடுங்க. சரி. கோட்டை வாசல்ல போய் ஏறிக்கிட்டு பார்த்தா. என்னையா? கோட்டை வாசல்ல ஏறி பார்த்தா அப்படி தெரிவிக்க வேண்டும். வேளாண்டி வீரர் நல்ல கடத்த போதைய முழு ஓட்டு படுத்து. என்னத்த? வாடியில வேளாண்டி நெய்ய பாண்டம். நீங்க வாத்த குசல இருக்காரு. அங்க செப்புடா. கோட்டை வாசல்ல. சரி. வேளாண்டி நெய்ய பாண்டம். எந்திரிச்சாரு. ரெண்டையும் பிடிச்சு கசக்கினாரு. கண்ணு ரெண்டையும் பிடிச்சு கசக்கிட்டு மறுபடியும் பொந்தடி படுத்துட்டாரு. சரி. மறுபடியும் சொன்ன வேளாண்டி நெய்ய பாண்டம். எந்திரிச்சாரு. யாரா நீங்களா மயிலாண்டி? யாரை கேட்டா? எங்க நமது கம்பள வீரர்களை பார்த்து எவன் மூக்க எவன் துமுறு எங்க வந்தறங்க. அதற்கு நீங்கள் என்ன வார்த்தை தெரிவித்தீர்கள்? அப்பதான் தெரிவித்த மகாராஜா ஒரே வேளாண்டி எங்கட்ட பண்ண நையாண்டி நாங்க யாரு நினைச்ச கண்டுபிடிக்கிற ஜீவனாங்களும் கமலச்சாரவாக்கு கொள்ளாதது தொலைக்கிற ஜீவனாங்களும் தோக்குலத்துவாக்கு கொள்ளாதது நாங்கள ராஜகுல கம்பளம் கருப்பு குறும்படி வச்சு வைக்கணும் சொல்லுங்க. சரி. அப்பதான் என்ன வந்ததுன்னு கேட்டாங்க. ஆமா நிதானமா கேட்டாங்க. வட்டிக்கு நெல்லுன்னு தான் மகாராஜா கேட்டோம். சரி. நெல்லுன்னு கேட்டா என்ன தெரிவிக்கிறோம்? இருக்கு இல்லை இது விக்டோரியா மகாராணிக்கு சொந்தமான நெல் என்று தெரிவிக்க வேண்டும். அதெல்லாம் தெரியல. இருக்குது இல்லை. ஆமையா? இது விக்டோரியா மகாராணி சொந்த மகள். உண்மைதானே? அவன் நம்ம கேள்விகள் போடலாம். அதை விட்டு நெல்லுன்னு கேட்டால் பட்டணம் இருக்கிற கல்யாணத்துக்கு உங்க பண்ண உடைப்பேன். நமது கம்பள வீரர்களை பார்த்து அதற்கு நீங்கள் என்ன வார்த்தை தெரிவித்தீர்கள்? அப்பதான் மகாராஜா எங்களுக்கு திருட்டு நின்றுச்சு. என்னையா? வீரவேங்க. சரி. அப்பதான் வேற வெங்கடக்கு நானும் புதுசா மகாராஜா 1000 கம்பளம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு அடிச்ச வேளாண்டியா வேளாண்டி செத்து போயவு. மாமனார் அவர்களே வேளாண்டி வீரன் செத்து போனாங்க. ஐயா வர எப்படி என்ன நடந்தது? கருப்பன் வேகமா வந்தா. கருப்பன்ட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தோம். அதே கருப்பனை நாட்டுல எல்லாரும் விதி வந்து சாவாங்க. எங்க கிட்ட ஊமை குத்து வாங்கி செத்து பேர சொல்லி பார்த்தோம். தாங்கள் தெரிவித்தீர்களா? அவர் கேட்கிற மாதிரி இல்ல. மலவாடி கம்பு எடுத்து மண்டையில போட்டா அவருக்கு
மண்டை உடப்பு. ஒண்ணு மகாராஜா. கற்பனத்தேவருக்கு மண்டை உடைப்பா? மண்டை உடனோட பாண்டியத்தேவர்கிட்ட போயிட்டாருங்க. சரி. பாண்டியத்தேவர் அங்கிருந்து 3 சாமான் வந்தாரு. எங்கெங்க சாமான்? 3 சாமான். கத்தி, ஈட்டி, அருவா. சரி. நாங்க 2 பேரும் சாமான் எல்லாம் போவோம். நாங்கள் வலதாடி கம்பு வைத்திருப்பீர்கள் அல்லவா கப்பல வீரர்கள் அனைவரும்? இவர் கட்டச்சாமி, இவர் சாமியா. இவர் சாமி கட்டச்சாமி, என் சாமி பிட்டச்சாமியா. சூரி ஒண்ணு கொட்டாப்படி ஒண்ணு. எதற்காக சூரிய கொட்டா முடியும்? தூக்கி போட்டு அமுக்கிறவர் நான் கொட்டாப்படி கொஞ்சம் மொந்து அடிக்கிறது. எங்களுக்கு பாண்டியத்தேவர் சண்டை வளர்த்து மகாராஜா. சரி. அவர் அடிக்க, நாங்க அடிக்க, நாங்க அடிக்க, நாங்க அடிக்க, அவர் அடிக்க. எங்களால பாண்டியத்தேவர் ஜெயிக்க முடியல. முன்ன வச்ச மாட்டுக்கால முன்ன வட்டார் பாண்டியத்தேவர். பின்ன வச்ச மாட்டுக்கால பின்ன வட்டார் பாண்டியத்தேவர். வடச்செஞ்சவர் அவர் அல்லவா? ஆமாங்க. மாட்டுக்கால வெட்ட ஒரு மனுஷனை வெட்ட ஒரு மாதம் 5 மாட்டார் மகாராஜா. சக்கமாவையில் பூஜாரி அவங்க. தாங்கள். ஆமாங்க. விபதி மந்திரிச்சு பாண்டியத்தேவர் தலையில போட்டோமுங்க. பாண்டியத்தேவர் கண்ணு தெரியாமா, ஐயோ அப்பா பாம்புக்கு மண்டல வசம், தேருக்கு கொடுக்கல வசம், இந்த ராஜகுலத்து கமலத்தா இருக்கலாம், நாவல வசம் கண்ணு தெரியாம தலைவிக்கிட்டே அந்த மனுஷனை வெற்றி வேலை விசிக்கல் வேலைக்கு உருவிடாங்க சதக்குன்னு கொடுத்துறாங்க. மாமனார் அவர்களே, அது எனக்கு சொந்தமான 136 பட்ட நல்ல கொள்ளை, அங்கே காவல் செய்த மூவேரும் கொலை, இதற்கெல்லாம் காரணமா இருந்தவர் யார்? நமது தானாதி பிள்ளைங்க. நமது மந்திரியாரா? நமது திவானா? சித்தப்பன் தமிழ் மாறி முட்டுதியா? ஆமா. சரி, இது என் தம்பி ஊமந்திரி பற்றி எனக்கு தெரியுமா? தெரியாது மகாராஜா. அழைத்து வாருங்க, நான் அழைத்ததாக. பாட்டு படிக்கிறமா பேசுறமா? என்னென்னத்துல ஜொரக்கா வச்சு நமக்கு அதானே. வாங்க மாமாங்களே மங்கள விட்டு அப்படியே என்ன வெஞ்சன ஜொரக்கா. இப்ப என்ன சொன்னீங்க மகாராஜா? வாங்க மாமாங்களே மங்களம் உண்டாகட்டும். மங்களத்துக்கு எங்க மங்களத்துக்கு அந்த வாங்கலாம் குறிச்சு மங்களத்தை உண்டாகுச்சு. எந்த பஞ்சாயம் வச்சு மங்களம்? அவளுக்கு தான் உண்டாகுச்சு. நம்ம பாஞ்சாலம் வச்சு அரமணிக்கு தென்புறம் இருக்காங்களே, ஆமாங்க. அதை கேட்டனா? அந்த மூக்காய் மகளுக்கு அதை தான் கேட்டனாயா? எங்களுக்கு உண்டாகல. என்ன பேசுறீங்க? மங்களம் உண்டாட்டுமா தெரியுமா தெரியாதா? எப்படி மகாராஜா? ஒரு கல்யாணம் பண்ணி எப்படி வளர்த்துவீங்க? எப்படி மகாராஜா வளர்த்தோம்? மங்களம் உண்டாட்டும் 16 பெற்று பெருவாள் வாழ வேண்டும். 16 பெற்ற பால் வாங்கி வச்சு நடத்துவா. ஒண்ணு பெற்ற உகச்சரிமா இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? 16 பெற்ற பால் வாங்கி வச்சு நடத்துவா. மாமாவே, என்னோட முன்னாள் காலத்தில் ஆமாங்க. கொண்டு வந்து செல்ல போகும் காலத்தில் ஒரு மனிதன் 2 மணிகள் 3 மணிகள் திருமணம் முடித்து 21 குழந்தைகள் 16 குழந்தைகள் பெற்றெடுத்து இந்த வானமாத்த பூமியில் விவசாயம் பண்ணி உணவு கொடுத்து திருமணம் பண்ணி கொடுத்தார்கள் அந்த காலத்தில். நீங்க என்ன சொல்றீங்க? அந்த காலத்துல பெற்றாங்க, அது காரணம் இருக்கு மகாராஜா. என்ன? அந்த காலத்துல சாப்பிட்ட உணவுகள் அப்படி அப்படி என்ன உணவு சாப்பிட்டார்கள்? மலையான் சோறு, கம்மன் சோறு, கேப்ப கூழ், ஆமாங்க, கேழ்வரகு, வராங்கஞ்சி, திணை, குருதவள்ளி அப்படி 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 சாப்பிட்டாங்க. அதனால 16 பெற்றாங்க. சரி. இன்னைக்கு பூரா நம்ம நீர் பற்றாக்குறையா போச்சு. அன்னைக்கு அன்னைக்கு தண்ணி நல்ல நீர்வட்டம் கிடைச்சிச்சு. இன்னைக்கு சொட்டு நீர் பாசனமா போச்சு. மாமாலே, அதே மனம் அதே பூமி அதே மனிதர்கள் தான் இருக்கின்றோம். அப்புறம் எப்படி சொட்டு நீர் பாசனம் ஆச்சு? மாமாலே, ஆமா, அன்னைக்கு நல்லா ஊறுச்சு. ஏன் ஊறுச்சு? இன்னைக்கு உள் வாங்கிருச்சு பூரா. மாமாலே, அந்த காலத்தில் மாத்தைக்கு 3 மாரி மழை பெய்யும். மாத்தைக்கு 3 மாரி மழை பெய்யும். அப்போது ஏன் பெய்யுச்சு? அந்த காலத்தில் நீதி நேர்மை இருந்தது, தர்மங்கள் இருந்தது. ஏழை எளிய மக்களுக்கு சோறு வந்தா அள்ளி கொடுப்பார்கள். ஆனா தன் பிள்ளை தவறு செஞ்சாலும் தவறுன்னு சொல்வார்கள் அந்த காலத்தில். இப்ப அப்படியா இருக்கு? வாழ்ந்தாருக்கு மாரடிச்சா வானத்துல இருந்து எப்படி மழை பெய்யும்? நீதி நேர்மை இன்னைக்கு இருக்குங்க. இன்னைக்கு இருக்கு, மாறல. சரி, நம்ம நீதி நேர்மை இருக்கு. நம்ம அப்படி நீதி நேர்மை நடந்துக்கிறது இல்ல. ஏனென்றால் அதை கடைபிடிக்க மாட்டாங்க. ஏனென்றால் அவரவர்கள் பிழைக்க வேண்டும், தன் குடும்பம் நல்லா இருக்கும் நினைச்சா எப்படியா இருக்கும்? என்னைய கருத்து வாழணும், ஒன்னே கருத்து வாழணும்னு தான் நினைக்கிறாங்க. அப்புறம் எப்படியா மழை பெய்யும்? மழை பெய்யாதுங்க. மாமார்களே, அந்த அணிநாட்டு வெள்ளையான ஆட்டத்தால் கிட்டம் கேட்டு நம் நாட்டு ஆரம்பித்தபடியா நம்ம வரிக்கை கிடைக்கின்ற மாமார்களே, அதெல்லாம் ஒரு காலம் நினைக்காம மகாராஜா. வரி என்று கேட்டால் அவர் ஜனத்த வரி வரியா பிளந்துரும் மகாராஜா. கப்பம் என்று கேட்டால் அது வாயில் அப்பத்து தெரிஞ்சிரும் மகாராஜா. என்ன அப்பம்? அந்த வெள்ளக்காரிகள் மகாராஜா, மாமார்களே, அவங்க எங்களுக்கு எம்மு ஊத்துறான். ஆமா மகாராஜா. மாமார்களே, வடக்கை இமயமலை தெற்கே கன்னியாகுமரி வரை நம்ம எதிர்த்தவனை மனமில்லை. ஆனால் அந்த அணிநாட்டு விலையில் ஆற்றத்தோர் கிட்டம் கேட்டு நம் நாட்டு ஆரம்பித்தவளையா நம்மளோட வரிக்கை கிடைக்கின்ற மாமார்களே, அவர் ஜனத்த வரி வரியா பிளந்துரும் மகாராஜா. அடிச்சு சீரியல் பரப்பு தொங்க தொங்கட்டு போட மாட்டான் அந்த வெள்ளக்காரிகளை. மாமார்களே, அந்த ஒரு காலத்தில்
1792 என் அண்ணன் வீரபாண்டிய கட்டபொம்மன் 1790 தாங்கள் மன்னரா பரிசித்து வச்சவரை என் தாய்மாமன். அவங்க 2 1790 90 என் அண்ணன் எத்தனை மன்னரா பரிசிட்டீங்க? 47வது தலைமுறையாக 47வது தலைமுறையாக என் அண்ணன் வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சா வச்சு மன்னரை பதிவேற்றார். உண்மைங்க. அதுக்கு பிறகு 2 வருடம் கழித்து 1792 அந்த அந்நிய நாட்டு வெள்ளையர் ராமநாதம் மீட்டிங் அழைப்பு கொடுத்தார்கள். ஆமா ராஜா. வரி கொடுக்க வேண்டும், உண்மைங்க. இல்லைன்னா வந்து சரணடைய வேண்டும், மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்க. ஆமா ராஜா. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? என்னமா ராஜா? 1000 கம்பள 100 வருவார் 64 படைவர் ராமநாதம் சென்றோம். நம்மளை வரிசொல்லி விட்டு அந்த அந்நிய நாட்டு வெள்ளையன் எங்கெங்க அழைப்பு கொடுத்தாரு தெரியுமா? எங்கங்க ராஜா? திருமணி, குற்றாலம், செழிப்பு, சிவகரி, சாத்தூர் வழியாக ஏறத்தாழ 400 மைல் சுத்தம் மாற்றம் பண்ணி 21 நாள் கழித்து ராமநாதர் மீட்டிங் தெரிவித்தார்கள். ஆமா ராஜா. அப்ப வரி பாய்க்க பார்க்கும்போது நமது மஞ்சளை பார்த்தோம்லவா, பார்த்தாருங்க. 1000 மகள்கள் பாய்க்கிருந்தது. பாக்கி இருந்ததுங்க. இதை மாத்து கட்டுவது அந்த அந்நிய நாட்டு வெள்ளையனை அண்ணன் கட்டபொம்மனை சிரசை தொட்டு விட்டார். ஆமா ராஜா. இந்த ஊமத்திர பாணி என்ன செய்து அவருடைய கையை 20 ரூபாய்க்கு தாங்கள் வெட்டினீர்கள் ராஜா. அவன் கையை 20 ரூபாய்க்கு வெட்டினீர்கள். 20 வெட்டி விட்டு இந்த ஊமத்திர பாண்டியன் ஆமாங்க. இந்த 7 பேர் காலம் எவனும் வரி கேட்க வரவில்லை. இப்போது வரி கொடுக்கவில்லை என்றால் இந்த பாஞ்சாலங்குச்சி கோட்டையை தரமட்டமாக்கி தெரிவிக்கின்றாங்க அம்பலத்தார்களே. வரட்டு மகாராஜா, எதற்கு மகாராஜா வஞ்ச வேண்டும், ஏன் மகாராஜா பயப்பட வேண்டும்? மண்டலத்தில் நாடகமாடி, மாரிமத்தில் உறவாடி, சுதந்திரத்தை காவாடி, சுகமாய் வாழ்ந்த நிலம் தேடி, நம் தேசத்தில் வந்து கும்பிடுகிறே, கோடைகாலமான பாரதத்தை பாலைவனமாக்க வந்திருக்கும் வருகிறீர்களே, நஞ்சியும் கொடியவர்களே, நாசக்காரர்களே, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வரி, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கப்பம், கப்பம் என்று கேட்டால் அதை வாயில் அப்பட்டு தெரிஞ்சிடும் மகாராஜா. மாமாவே, உங்களுக்கு இருக்க வீரம் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பாளையக்காரர் இருக்காரு? 72 பாளையப்பட்டு மன்னர்கள். அண்ணனை சக்காமல் 71 பாளையப்பட்டு மன்னர்கள். ஆனா 71 பாளையப்பட்டு மன்னர்களும் அந்நிய நாட்டு வேலைக்கு கப்பம் கட்டி விட்டார்கள். ஆனா திருவண்ணாமலை சில்லாவில் பாஞ்சாலங்குச்சி மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்நிய நாட்டு வேலையை எதிர்த்து போராடி கொண்டிருக்கோம். ஆமா ராஜா. நமக்கு சொந்தக்காரர் உண்மைங்க. எட்டவர் எட்டப்பன் அந்த அந்நிய நாட்டு வெள்ளையனுக்கு ஆலவட்டம் சுட்டி நம்மளை காடி கொடுக்க தந்து விட்டார் மாமார்களே. வரட்டு மகாராஜா, இதற்கு அஞ்சக்கூடாது மகாராஜா. ஏன் மகாராஜா அஞ்ச வேண்டும்? நாம் பிறந்த மண்ணிலே வாழியாத மலைகளும் வற்றாத ஜீவநதிகளும் பனித்தோடு மாறுகளும் அகிலும் முகிலும் ஏற்று மாக்கும் உள்ளாட்சி பதிவு இயற்கை காட்சிகளும் உருவாக கூடு கோவில்களும் மாடு மாளிகைகளும் தங்க சுரங்குகளும் முப்பெரும் கடல்களும் முத்துக்குளிக்கின்ற இடங்களும் சிறந்த சிற்பங்களும் அற்புதங்கள் தொழிலும் ஆண்டவனை ஆழ்ந்த பாரத நாட்டை 6000 மைலுக்கு அப்பால் இருந்து நம்மளை வரி கேட்கிறார். வரி என்று கேட்டால் அவனை நாவை வரி வரியாக அனுப்பிவிடுவோம் மகாராஜா. மாமார்களே, வானம் பொழிகிறது, பூமி விளையாது, ஏன் கட்ட வேண்டும் வரி? நம்மளோட வயலுக்கு வந்தானா களி வரித்தானா, களில் வளவருக்கு கஞ்சி கலையும் சுமந்தானா, கொஞ்சம் விளையாடு நம்புல பெண்களுக்கு மஞ்சளைத்து பணிபிந்தானா, அல்லது மாமனா மச்சானா மானம் கட்டவன் யாரை பார்த்து கேட்கிற வரி? மங்காத மர தமிழன் பண்பை பார்த்து கேட்கின்றானா, என் அண்ணன் வீர பாண்டியனை பார்த்து கேட்கின்றான வரி? வரியின் வார்த்தை அந்த எட்டப்பனுக்கு அந்நிய நாட்டு வெள்ளையனுக்கு உடம்பந்த சொத்தாக இருக்கலாம். ஆனா மாபெரும் இயக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் மாமார்களே. எச்சி எலும்புக்கு பச்சை கொடி காட்டும் பாளையக்கார பச்சை வந்து எட்டப்பன் நம்மளை காட்டி கொடுக்க தந்து விட்டார் மாமார்களே. ஏன் நீங்க சொல்ல போறீங்க? இருந்தாலும் யாவத்தை மறந்து விட்டேன். நமது மந்திர மகன் கைதாக்காக பாளையங்கோட்டை கருத்தக்கோட்டை நெல்வா சென்றவர்களை எப்படி வாங்கி வந்தால் கூறுங்கள் மாமாவர்களே கூறுங்கள். தாங்கள் தெரிவித்த வண்ணம் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைகளும் எல்லோரும் நெல் வாங்க சீரி வாங்கி கொண்டு போன மகாராஜா. சரி, தாங்கள் எங்களும் என்ன சொல்லி அனுப்பி வைக்கிறவளோ அதே மாதிரி முடிச்சு வந்துமுங்க. மாமார்களே, வட்டிக்காக மரத்துக்காக கேட்டு பாருங்கள், கொடுத்தா பாருங்கள், இல்லை நெல்லை தந்திரமாக கொண்டு வாருங்கள். அப்படியே கொண்டு வந்தா அப்படியே கொண்டு வந்தீங்க? நீங்க எப்படி சொன்னீங்க அப்படியே கொண்டு வந்தா. எப்படி வட்டிக்கு வாங்கினா பணத்துக்கு வாங்கினா இல்ல கைமாத்தாக வாங்கி வந்தீங்களா? உங்க மொழியை நாங்க கட்டுவோமா? மொழியா இல்லங்க, உங்க வார்த்தையை நாங்க கட்டுவோமா? அப்படி சொல்ல வேண்டும். மனம் முடியாம கொண்டு வந்திருக்கா. என்ன மனம் முடியாம? அந்த நெல்லை தாங்க நாங்க வேற இடத்த சொன்னா மனம் முடியாமன்றாங்க. என்ன சொன்னீங்க? மகாராஜா, நெல்லுக்கு மனம் முடியுமா? இல்ல மகாராஜா, நாங்கள் எதுவுமே பக்குவமா கொண்டு வந்துன்னு சொல்லுங்க மகாராஜா. நெல் அள்ளி வந்து விட்டீங்களா? மகாராஜா, எப்படி கொடுத்தார்கள்? இப்படி கேட்டா அப்படி எப்படி கொடுத்தாங்க? சாணி இருக்காப்ல காணி ஆமா காணி சாணி சிந்தாக்கி வச்சிட்டு ஆமா எருமலை இல்ல அந்த மாதிரி என்கிட்ட எப்படி வாங்கி வந்தீங்க? இப்படி இப்படி கேட்டாங்க. மாசம் இப்படி கொடுத்தீங்க. கீழே திண்டீரா வேஸ்டா போறேன். இல்ல வட்டிக்கு வாங்கினீங்களா பணத்துக்கு வாங்கினீங்களா? ரொம்ப மரியாதையோட தாய்மாமன் கேட்டா என்னமா அப்படி இப்படின்றீங்க, என்ன விளாடுறீங்களா? இல்ல மகாராஜா,
என்னை பத்தி தெரியும். ஆமா ராஜா. தெரிஞ்சிருந்தா என்ன விளையாட்டு மாதிரி பேசுறீங்க? மெடிக்கல் கம்பெனில அதிகமா இருக்கு ராஜா. தாங்கள் தெரிவித்தவனும் 1000 நம்பரும் 100 பரிவாரம் போட நீ போட. கோவமா இருக்காருடா. கோவமா இருக்கறா. போய் நெல்லுன்னு தாங்க கேட்டா. ஏய் என்ன சொல்ற? நெல்லை பத்தி சொல்ல போறேன். நெல்லுன்னு தான் கேட்டா. நான் என்ன சொன்னேன்? ஏய் நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்ற? என்னடா சொல்ல போற? மகராஜா நெல் வாங்க வந்து கேக்குறாங்கடா. அந்த மசத்தை தாண்டா சொல்ல போறேன். மயிர் மண்டையா சும்மா இருக்கா? சொல்லுங்க. நெல்லுன்னு கேட்டா. நான் என்ன சொன்னேன் மறுபடியும் என்ன சொல்றேன்? நீயே சொல்ற போடா. நீ சொல்றியா நான் சொல்லவடா? போடா. நீங்க சொல்ல முடியாது. ஏன்டா உனக்கு ஆம்பளை மாதிரி கோவம் வருது? ஆம்பளை மாதிரி கோப்பை நான் என்னடா சொல்லி? ஆம்பளை தானா? செப்படா. ஏடா பயப்படாம செப்படா. பயப்படாத. எதுக்கு நான் பயப்படுறேன்? உன் கிரக மசலாடா, என் கிரக மசலா என்னைய பிடிச்சி ஆட்டுங்கிறல. தைரிய வேணும் நெஞ்சில தைரிய வேணும். எதுக்கு பயப்படாத? நம்ம மகராஜா ஏன்டா பயப்படுற? அடிச்சா மூக்காட தெரிச்சு போவோம் உனக்கு. ஆமா நான் ஏழை பாருங்க, நெல்லுன்னு கேட்ட முடியாது. சரி கேட்டா என்ன சொல்லணும்? இருக்கு இல்ல தள்ள சொல்லணும். இருக்கு இல்ல தர முடியாது. இது விக்டோரியா மகாராணிக்கு சொந்தமான நெல்லு. அவர்களை கேட்க வேண்டும் சொல்ல வேண்டும். நெல்லுன்னு கேட்டா பல்ல அடக்க முடியாது. எங்க பாட்டி கேக்குறாங்க. தாயை பார்த்து பல்லு கேட்கணும். எங்க பாட்டி கேக்குறாங்க. தாங்க சும்மா இருந்துக்கலாம். நாங்க ராஜகுல கம்பளம் பண்ணிட்டோம் மகராஜா. சரி அப்புறமா உங்களுக்கு சம்பளம் நல்லா இருந்தாலே. மாமாவே, உயிர் பயந்தவர்கள் அந்நிய நாட்டு விலைக்கு அடிபந்தவர்கள் தாங்கள் சம்பந்தம் தருகிறார்கள். எங்க பாட்டி கேக்குறாங்க. பிறகு நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்தோம் மகராஜா. எப்படி? கேக்குற மாதிரி இருக்காங்க. அப்புறம் நாங்க கொண்டுட்டு வந்துட்டோம். இடத்தை கொண்டு வந்தீர்கள். கொண்டுட்டு வந்துட்டோம். மாமாவிலே வளரக்கூடாது. நெல்லை எப்படி வட்டிக்கு வாங்கினீங்களா பணத்துக்கு வாங்கினீங்களா? மூவாரையும் கொண்டு விட்டு நல்லா கொண்டுட்டு வந்துட்டோம்ங்க. என்னது? அதான் கொண்டுண்டும் மிண்டுண்டும். மாமாவிலே வேங்கை சமண வேளாண்மை குடும்பனை கொண்டு கனி சமண கல்பத்தபரை கொண்டு பட்டாய்க்கான பாண்டியத்தபரை கொண்டு 136 பட்டை நெல்லை கொல்லியை திறந்து விட்டு எங்க மன்னிக்க மகராஜா. இந்த காரியம் உங்களுக்கு அதே உங்களுக்கு சரியா? இதற்கெல்லாம் காரணம் நம்ம அரண்மனை மந்திரியாதான் மகராஜா. என்ன சொன்னார்? எப்படி தெரிவித்தார்? தாங்கள் தான் தெரிவிச்சிடலாம். எப்படி? போய் வட்டிக்கு நெல் தருங்கள், கடனாக கேளுங்கள், கொடுத்தால் பாருங்கள், கொடுக்காவிட்டால் மீறினால் அப்பொருளை சாமர்த்தியமா கொன்றுவார்கள், அதை வெண்டுவார்கள் என்று தாங்கள் இரு தரப்பாக தெரிவித்ததாக அப்படின்னு மந்திரியாதான் மகராஜா எங்களும் தெரிவித்தார். அவர் தெரிவித்தாரு. நான் கொள்ளையடி சொல்லணும் இல்ல கொள்ளையடி சொல்லணையா? அவர் பேச்ச கட்டு இப்படி செய்து வரலாமா நீங்க? அவர் சொல்ல முடியாது எங்களுக்கு கிளம்பிடுச்சு. என்ன கிளம்பிச்சு? கோவம் தாங்க. இந்த விவரத்தை அண்ணாவோட சொன்னீங்களா? தெரியப்படுத்த மகராஜா. என்ன சொன்னார்? ரொம்ப வருத்தத்தோடு தங்கள் வரவை எதிர்பார்த்தாலும் இருக்கிறார் மகராஜா. என்ன என்ன அண்ணா வருத்தத்தை இருக்கின்றார்? என்ன மகராஜா வருத்தப்படாம என்ன சந்தோஷமா போட போறாங்க? நாங்க போய் என்ன காரியம் போய் செஞ்சு வந்திருக்கோம். 3 பேருக்கு வீட்டுல இளவுள் கட்டிட்டு வந்திருக்கோம். வருத்தப்படாம நான் ஆளுக்கார போய் மோதத்தை போட்டேன்னு சொல்லுவது. அப்படியே அரமணை சென்று அண்ணாமலை ஆதரப்படுத்துங்கள். இதோ ஒரு நொடியில் வருகிறேன். சென்று வர இருடா அவருக்கு குத்துவாங்க. ஐயா வாங்க ஐயா வாங்க. கலக்கு அது கலக்கு. வெற்றிவேல் வச்ச கேட்காதே தூக்கி எரிஞ்சிருவேன். அப்புறம் இங்க தூக்கி எரிஞ்சா கும்பாலத்துல போய் விழுகணும். ஆமா அவர் சுயை கொடுக்க நீங்க எல்லாம் சொல்ல இல்ல. அவருனால தப்பு இல்லையா? ஆமா முத்தாரா சமுத்திர அன்னைக்கு விட்டு தூக்கி எரிஞ்சிருப்பேன். இவ்வளவு வரைக்கும் வந்திருக்க மாட்டார்ல. தூத்துக்குடி பக்கம் முத்தியாவரம் கடல் ஓரத்துல அமைஞ்சு போனார். ராசியா அங்கிருந்து வரையிலேயே அடிச்சு விடுமே, பல்ல உடைச்சு விடுமே, அடிச்சா புடவை தெரிச்சு போகும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆமா அவர் முள்ளுப்பட்டி முத்த போடாங்க 300 பேருக்கு பட்டார் அடிக்காருல. ஆளையும் ஊற்றிப்பாரு. நல்ல வீட்டுல தெரிக்கிற திருக உயரத்துக்கிட்டு போட்டு பாரு. பழைய திருக இந்த அகலத்துலதான் இருக்கு. ஆள் பேசி முடிக்கிற முடியும். நீங்க பேசுனீங்கல்ல, நீங்க பேசுனீங்கல்ல. இவர் அங்கிருந்து அடிச்சு சிலாவரிசை எடுத்து போடிச்சு அடிச்சா இருந்தாலும் முதுகுல திடீர்னு விழுங்க. அட்டே அப்பா வீச்சு கம்பெனி வீச்சிலே ஓடிடுவாங்கல்ல. கிராமத்துக்காரர்கள் ஓடிடுவாங்க பயந்துக்கிட்டு. ஏத்தா இவரு மாவீரன் புலித்தேவன், சின்ன பொருள் பெரிய கேப்டன் பிரபாகரன். என்னமோ பாருங்க, பிறவிலேயே இப்படி ஒரு பிறவியை நான் பார்த்ததே இல்லை. என்ன பிறவியா? அடே அப்பா பாருங்க, திருக்குச்சி கூட இல்ல, ஆட்டோட ஒரு சைஸ் கூட இல்ல. அது அப்புறம் இல்ல. அந்த மாதிரி ஒரு அடிச்சு கீழே தள்ளிடுவாராம். அடிச்சா இருந்தாலும் 5, 10, 20 பிடிங்கி ஓடிடும். கொசுக்கடிக்க
அடிக்கிற மாதிரி இருக்குங்க அடி அடி அந்த விட அடிச்சு போடுவேன். நாங்க நக்கு புள்ள கோடியை தேடி கொடிவரம் நாட்டி பாஞ்சால குச்சி கொட்டியே உருவாக்கப்பட்டே வந்திருக்கேன். வாங்கய்யா இருங்கய்யா உட்காருங்க அப்படிங்கிற ஒழுக்கமே இல்லையே. அசல் பாருங்க பிராயல் கோழி இந்த சசிட்டா இருக்கு. பிராயல் கோழி நாமக்கல்ல இருந்து ஏத்திக்கிட்டு வருவாங்க வியாபாரத்துக்கு. அங்க இருந்து வழியில இந்த பிராலி கோழி நினைக்குமா நினைக்குமா நம்மள ஊர்வலம் கொண்டு போறாங்க இருக்கு மறுவைக்கு. மற்ற காட்டுகளுக்கெல்லாம் ஊர்வலம் கொண்டு போறாங்க இருக்கு. இந்த பிராயல் நினைச்சுக்கிட்டே வருமா அந்த பிராயல் கோழி. உங்களை சொல்லல கோழியை சொல்லி முறைக்காதீங்க. தூய் போட்டு அப்புறம் கடை கடைக்கு அவங்க வியாபாரம் இந்த சொப்பா வியாபாரங்க பார்ப்பாங்கல்ல. அப்ப தூக்கிட்டு கால் கீழ் தூய் போட்டு அங்கிட்டு தூய் போட்டு அங்கிட்டு போட்டு அங்க கடைசியில் கடை போயில சுடுதல் வேகம் வேணுமா வெத்தம் தூய் போட்டு கருத்தா இருப்பாங்க. சுடுதல் வேலையில நான் வெள்ளி வச்சு குளிக்கிறேங்கம்மா. கருத்து இருக்கையில என்னை ஆப்போசிட் பண்றாங்கம்மா. அந்த பிராயம் உங்களை சொல்ல பிராயம் சொல்றேன். அப்புறம் பாருங்க மஞ்சள் தடவுவாங்கல்ல. நான் மஞ்சள் பிடிக்கிறேங்கம்மா. அதோட பாருங்க குழம்புல கொதிக்கி நான் மஞ்சள் நீர் ஆடுறேன் அப்படிங்குமா. அந்த பிராயோட சேர்ந்த பிராயலு அடிச்சு கீழே தள்ளிடுமா. ரெண்டாவது பாருங்க செவத்து பள்ளியில கேடு எட்ட வழி மாந்துக்கிட்டு செவத்து பள்ளியை பார்த்திருக்கீங்கல்ல. அது எத்தனை பேர் அடிக்கி. அதில் பாருங்க இந்த பிள்ளையாளுக்கு அம்மா பருவிக்குதா கடையை இது மடக்கட்டையை மாத்திட்டு வேற கட்ட முடியல. அடக்கட்டையிலையும் கொட்டக்கட்டை மாத்திக்கிட்டு முறைக்காதீரு. என் பட்டிமன்றத்தை முடிச்சுட்டா விடுவேன். என்னத்தை முறைச்சாலும் சரி. பாருங்க சாயங்காலம் மழை வெஞ்ச கம்மாயில பக்கம் போயிட்டு வருவீல்ல. இந்த வண்டி நம்ம ஒரு வண்டு ஊட்டிட்டு வருமே. என்ன வண்டு உங்களுக்கு ஒண்ணும் தெரியல. பிளக்கா சொன்னா அவர் என்ன அடிச்சு கீழே வெளியுவாரா. அந்த பிய் வண்டி சைஸுக்கு. ரெண்டாவது பாருங்க இந்த வாழை கரும்பு இந்த நெல்லு புள்ள இந்த புழுப்பூனை குட்டி ஓட்டி 8 குட்டி எடுத்துக்கு தெரியும். அந்த புழுப்பூனை குட்டி மாந்துக்கிட்டு அசல் தும்பி வண்டிலையும் கேடு கட்ட வண்டி மாந்துக்கிட்டு இல்லையா மறைக்கிறது. ஆத்தா மாரியம்மாளுக்கு முத்துமாரிக்கு தவளம்புல எடுப்பாங்கல்ல. அந்த தவளம்புல சைஸுக்கு வந்துக்கிட்டு மரியாதை கொடுத்தா மரியாதையை வாங்கணுமியா. அங்க இருந்து உங்களுக்கு ஒரு துவானு எங்க சின்ன மகாராஜா பெரிய மகாராஜாக்கு நான் தான் ஐடியா சொல்லி கொடுக்கணும். நான் தான் அம்புட்டும் பார்க்கணும். அவங்களோட இருக்கேன் துவானா இருக்கேன் அதில் அடிச்சு கீழே தள்ளிடுவீங்களாக்க பட்டிமன்றத்தை முடிங்க. என்ன சொல்லிவிட்டா நீங்க ஓட்ட பழக்கிற நல்ல ஓட்டமா கொடு பண்ணிக்கிறீங்க. என்ன சொல்லிவிட்டா என்ன சொல்லிவிட்டா நீங்க எவ்வளவு பேசுறீங்க. அரண்மனை கிரிக்கெட் நாட்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கா. என்னையா பொறுப்பு கொடுத்துருக்கா. என்ன பொறுப்பு கொடுத்துருக்கு. குதிரைக்கு கொள்ள வைக்கிறேன் புள்ள வைக்கணும். எல்லாத்தாலும் எகனிக்கு போக வேலை செஞ்சுக்கிறாரு. கொள்ள வைக்கிறேன் புள்ள வச்சுக்கிறாரு கொள்ள வச்சுக்கிறாரு. மாற்றி மாற்றி வச்சா குதிரை என்ன ஆகும். மகன் ஊறி போயிடும். அவர் வந்துக்கிறதுனால நீங்க அரண்மனை கூப்பிடுங்க. பஞ்சளவு அரண்மனைக்கு வந்துட்டோம். இதுக்கு போய் நம்ம நோக்கத்துக்கு பேசுறீங்களா. படிச்சு ஆணவத்தில் பேசுறீங்களா. ஒரு முள்ளு பட்டு முத்தமலைக்கு 300 பேர் படை தலைவன் கட்டப்பொம்மனை தாய் மாமே எங்களை பார்த்தா நம்ம செவத்து பள்ளியாக்கு பீ வண்டா அடைக்கட்டையா புழுப்புணு குட்டியா எங்களை பார்த்தா செவத்து பள்ளி மாதிரி பள்ளி சிரிச்சுலையா. பள்ளி சிரிச்சுதா பணமரம் எவ்வளவு வருச்சு. பணமரத்தில் பள்ளி ஏறும்போது பார்த்துருக்கீங்களா. சும்மா விச்சு விச்சு விச்சுன்னு ஏறு. அதே மாதிரி இடம் கொடுத்தா உங்க மேல ஏறினேன். உங்க நோக்கத்துக்கு பேசுறீங்க. என்ன துண்டி வந்தா நாங்க துண்டி வந்தாக்கு ஐயா பாருங்க. இந்த சாயங்குடி பஸ் ஸ்டாண்ட்ல கடை கழிக்கிற சாம்பல் போட்டு வருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எங்க பேசுகிறாக்கு. கோழி எலும்பு பிராயம் கோழி எலும்பு பேசுறாக்கு. மஞ்சள் தலைவராக அதையா குக்கரும் தோசை சட்டியில் எங்கேயாவது பேசிக்கிட்டாங்களாம். உங்களுக்கு உதாரணம் சொல்றீங்க. குக்கரும் தோசை சட்டியில் எங்கேயாவது பேசிக்கிட்டாங்களாம். குக்கர் சொல்லிட்டா தோசை சட்டியை பார்த்து ஏன் தோசை சட்டியே உன்னைய பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குன்னு சொல்லிட்டு குக்கர் தோசை சட்டி என்ன வாண்டு கட்டிருக்கு. அப்ப குக்கர் சொல்லிச்சான் வேற ஒண்ணும் இல்ல நீ கருப்பா இருந்தா ரொம்ப கலையா இருக்கிறப்பன்னு சொல்லிடுச்சு தோசை சட்டியை பார்த்து. அதுக்கு தோசை சட்டி திரும்பி சொல்லிச்சான் ஆமா போடும் நான் இப்படி கருப்பா இருக்கும் போது நீ விசில் அடிச்சு கூப்பிடுற நான் சிகப்பா இருந்தா நீ விட்டு வைப்பியா பண்ணிச்சான்.
அந்த கணக்குல எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது என் மந்திரிலே. தும்பி வண்டாக்குனாங்க. தும்பி வண்டி சிவசிராயா அவரோட வேலை என்ன தெரியுமா? முன்னாடி குழந்தை பின்னாடி கட்டி பார்க்கணும் போறான். அடக்கட்டமா இருக்கு. அடக்கட்டையா 10 லட்சம் ரூபாய்க்கு போட்டுட்டா டாட்டா சும்மா வாங்குறீங்க, குட்டி யானை வாங்குறீங்க. அந்த டயருக்கு அந்த அடக்கட்டையில வச்சுங்க உங்க பூனை எடுத்து போடும். நம்ம அடக்கட்டை மிதமா பேசிருக்க. ஐயா வாங்க வாங்க, கணக்கு கணக்கு கணக்கு. ஐயா பாளையங்கோட்டையில பங்குனி மாசம் நடந்தே வந்திருக்கீங்க ஓட்டப்படாதுக்கு. ஆமா ஐயாவுக்கு வேர்த்து போய் வந்திருக்கீங்க. ஆமா எனக்கு வேறு இட்டு தொங்குது. இந்த பிள்ளையார் குளத்து கிராமத்துல கட்டப்பாறை மம்பட்டி இதுல எடுத்து கோடாலி எடுத்து வந்து ஆணி ஒரு அடிச்சு உங்க வீட்டுல எரிக்க போடுங்க. நீங்க தானே சொல்றீங்க. நீங்க தானே சொல்றீங்க. சேர்ல உட்காரவில்ல. 4 வருஷம் 5 வருஷமா இங்க வந்திருக்கேன். பெரிய ஆளுகளை பார்த்து போயிட்டு அம்மனை பார்த்து கும்பிட்டுட்டு ஐயா தேவரையா கலையரங்கத்துக்கு எதுக்கு இருக்காரு அவரையும் கும்பிட்டுட்டு சின்ன மகாராஜா பெரிய மகாராஜா அனைத்தையும் நின்று பேசிட்டு ஐயா பாளையங்கோட்டிலிருந்து பங்குனி மாசம் நடந்தே வந்ததுனால ரொம்ப களைப்போடு வந்திருக்கீங்க போல தெரியுது. ஆமா களைப்புக்கு கொஞ்சம் காப்பி சாப்பிடுறீங்களா? உங்க கரத்தால் உள்ளது சாப்பிட மாட்டேன். காப்பி வேண்டாம். அப்ப ஒரு டம்ளர் பால் சாப்பிடுறீங்களா? பால் சாப்பிட மாட்டேன். பால் வேண்டாம். அப்ப பழம் சாப்பிடுறீங்களா? பச்சை பழம், வாழைப்பழம், முந்த பழம், நேந்திரம் பழம். மரியாதை இல்ல கொடுக்குமா சார்? முந்த பழம் ஏன் முந்த பழமையா சொன்னா கோவிச்சுக்கிற மாட்டீங்களே. நாங்க எதுக்கு மந்திரியார் கோபுரம் கோவிச்சுக்கிற மாட்டீங்கல்ல. இன்னொரு பேசிக்கல என்ன கோபப்படுமா? உங்க உயரத்துக்கு உங்க ஈருக்கு உங்க அகலத்துக்கு உங்க பலம் இப்படியா இருக்கும், உங்க பலம் இப்படி தொங்கும். ஆளை பாருங்க. செமிக்காது. என்ன வாழைப்பழத்துல பெரிய பழம் என்ன பழமையா? மொத்த பழம். வாழைப்பழத்துல சிறிய பழம் பூவ பழம். அதே நம்ம பழம் சாப்பிடுறீங்களா? ருச்சியா இருக்குயா? என்னைக்கு என் பழம் சொன்னீங்களோ நீ சீசியா ஒழுங்க போது நான் ஒரு நாளைக்காக நான் அக்கறை ஆக்கு நான் புள்ள பேர் அப்படி விதி இருந்தா மண்ணை திங்கிறத கூட நீங்க திண்டு போக நான் வேணாம்னு சொல்றேன். அப்ப பழம் சாப்பிட மாட்டீங்க. ஏன் பழத்தை சாப்பிட மாட்டீங்க? அது என்ன உங்க பழம்? இல்லையா ஏன் பழம் சாப்பிட மாட்டீங்கன்னு கேட்கணும். உங்க கருத்தால் உள்ளது சாப்பிட மாட்டேன். அப்ப பழம் சாப்பிட மாட்டீங்க. அப்ப நீங்க சாப்பிடுறீங்களா? சரியா? இல்ல உங்களுக்கு முறுக்கு மிச்சரு. மிச்சர் இருக்காயா? ஏன் முறுக்கு மிச்சரியா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஆரஞ்சு வேண்டாம்யா. ஆப்பிள். ஆப்பிள கொண்டு வெற்றி வெட்ட கொடுத்தா சாப்பிடுவேன். அப்ப ஐயா என்ன வச்சா சாப்பிடுவீங்க? பால் பாயாசம் கேக்கு அல்வா சரி திருநெல்வேலி அல்வா. அது மட்டுமா? அந்த கட்சி கொண்டாடுற ஐயாவுக்கு எவ்வளவு வரவேற்பு, எவ்வளவு மரியாதை. அதே எங்க ஐயா வந்து ஐயா வாங்க அங்க உட்காருங்களா, இல்ல பண்ணி உட்காருங்களா, இல்ல ஐயா அதைத்தான் சாப்பிடுறீங்களா, இல்ல இந்த ஐயா நீங்க இதைத்தான் அங்க இருக்கிற பழத்தை சாப்பிடுறீங்களா, இல்ல நம்மகிட்ட ஒரு பூவை பழத்தை சாப்பிடுறீங்களா? எவ்வளவு வரவேற்பு, எவ்வளவு மரியாதை. அதே எங்கப்பா சிரிக்கார சின்ன பழை அடிச்சன கடவாப்பழ பேச்சு போடுவேன். போடனா உனக்கு ஆடா நோக்க முடியல, போன செவில முடியல, என்ன முறைக்கிற என்ன ப்ராப்ளம் பண்ணி பண்ணவனே போடனா அப்ப அந்த 3 பேருக்கு கட்டுக்கொண்டாங்க பண்ணி கேட்டா இல்லையா? கேட்டார்கள் அடிவத்தி செத்தார். நீங்க நீங்க கேட்டீங்க. நீங்க கேட்டது கேட்டது செத்தல் செத்தாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்ச நாள் ரோஸ் வந்துச்சாயா? ரோஸ் வந்து ஐடியா சொல்லி கொடுத்தீங்க இல்லையா? அது சும்மா சும்மா ஒரு ஓட்ட விடாததுக்கு அடிவரியான மஞ்சள் வேலை எங்க முன்னாடி வந்து கேட்டுட்டாங்களே. அப்ப நாங்க பேசுறோம், நாங்க மறுபடியும் கேட்டோம்லையா? கேட்டோம்ல. போட திரும்ப தலையாட்டிக்கிட்டே இருக்க போட உண்மை அடிச்சா ஊழமுக்கு கிடையாது. எட பொண்ண பழ, எட பொங்குனி பழ, எட ஊழமுக்கு பழ, எட மூக்குஞ்சி பழ, எட பூனி பழ. வாங்கிட்டு போய் நீ பிள்ளைகளுக்கு 5 ஆயிடுவா அப்படின்னா 3 வேலை கேட்ட முடியா? ஆமா கேட்டார்கள் அடிவத்தி செத்தார்கள். நீங்க கேட்டீங்க மாப்பிள்ள மாப்பிள்ளை கையை எங்கே வருது? என்ன எங்க என்ன சொல்லிட்டீங்களா? என்னையா என்ன சொல்லிட்டு பாக்குறீங்க? நீங்க என்ன மாப்பிள்ளை என்ன நீங்க நாய்க்கேரு நான் பிள்ளை மகன். அப்புறம் எப்படி மாப்பிள்ளை ஆகும்? ஐயா உங்களை திருச்சி சிறையில வெளியில பிடிச்சி அழைச்சிட்டு இல்லையா? ஆமா திருச்சியில. ஆமா உங்களை பத்தி விசாரிப்பதற்காக பெரிய மகாராஜ் இளைய மகாராஜாவும் எங்களை உங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. உங்க வீட்டுக்கு போனா உங்க சமைச்சார பார்த்த உடனே வாங்க படம் நாக்கிறேன்னு, வாங்க கிரிக்கெட் நாக்கிறேன்னு, வாங்க சுப்பர் நாக்கிறேன்னு அப்படின்னு எங்க பார்த்த அண்ணேன்னா எங்களுக்கு சமைச்சார என்ன வேணும்? தங்கை வேணும். அப்ப எங்க தங்கச்சி தான் உங்களுக்கு கல்யாணம். ஆமா அப்ப தங்கச்சி என்ன
எங்கிட்டாவது ஒரு கிளடியை கட்டி வைக்கிறான்னு கேட்கிறாங்க. தான உதவி போடுறவனையும் சேர்ந்த சலங்க பசை போட்டுக்கிட்டு அநியாயம் பண்ணிக்கிட்டு ஏயா இன்னும் திருந்த மாட்டீங்களா? நீங்க காட்டுத்தனமா பேசிக்கிட்டு கண்டேத்தமா சண்டையை வச்சுக்கிட்டு மண்டையில உடைச்சுக்கிட்டு முதலத்தூர்ல போய் நிப்பிய சேஷன்ல நீங்க. நாங்க அப்படி இல்லை. ஒரு பேனாவும் ஒரு பேப்பரும் தான் நாங்க எழுதி விட்டோம்னா அந்த முதலத்தூர் ஸ்டேஷன்ல உங்களுக்கு 6 மாதம் கழிச்சுட்டா வெளியே விடுவாங்க. அது என் ஃபேமிலிங்களுக்கு வந்து பார்த்துக்கணும். பார்த்து உள்ள தள்ளிப்பிடுமே. ஐயா சொல்றது ஒரு வகைக்கு 100க்குள்ள உண்மைதான். ஏன்னா எதிரியாக உண்மை ஒத்துக்கணும். நம்மளுக்குள்ள ஒரு அங்காளி பங்காளிக்குள்ள ஒரு மச்சிய மாமனுக்குள்ள ஒரு சின்ன கொடுக்கிறவங்க தகராறு வந்துடும். ஒரு அங்காளி பங்காளிக்குள்ள சொத்து தகராறுல எனக்கு 10 சென்ட் குறையா இருக்கு, உனக்கு 10 சென்ட் கூட இருக்கு, உனக்கு எப்படியா 10 சென்ட் கூட பக்கம் போச்சு, எனக்கு எப்படியா 10 சென்ட் கம்மியா பக்கம் போச்சு அப்படின்னு ஒண்ணு கொண்டு பொறுமை இல்லாத அடித்து மழை உடைத்து ரத்தத்தை வடித்து கச்சேரி போய் நிற்போம். கச்சேரியில் என்ன செய்வோம்? காசு இருக்கிற வரைக்கும் பார்ப்போம். காசு இல்லையா இருக்கு நிலப்படும் வீடு வாசல் ஆடு மாடு கோழி குஞ்சு எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஹைகோர்ட் வரைக்கும் போய் கடைசியில் அவமானப்பட்டு தரமட்டமா இருப்போம். ஆனா ஐயா அப்படியே இல்லை. ஏன்னா ஐயா படித்தவர், பட்டம் பெற்றவர். ஏன்னா அந்த காலத்துல பெரிய 9 வகுப்பு படித்தவரியா பின்னாடி வரும்ல வரும். 9 வகுப்பு படித்தவர் ஐயா காரணம் செலவுங்க கோவப்பட மாட்டேங்கிறேன். நீங்க எந்த கையில பேராட்டு முறை மட்டும் எங்கிட்ட சொல்லி கொடுங்க. எங்களை கூட அண்ணன் நம்பிக்கை அடிச்சு நாளைக்கு வச்சுருவோம். வலது கையில பேனா, இடது கையில பேப்பர் நடக்கும். எழுதி கொள்ள முழு பற்றி முச்சப்படாதர் கட்டப்பனுடைய தாய் மாமன். நீங்க கணக்கு பட வரைக்கும் ஜீவன் தானா பிள்ளை. நம்ம 2 பேரும் சரிசம பழகி இருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு 4 பேர் சேர்ந்து ஒச்சடி வேலை போய்கிட்டே இருக்கீங்க. தூக்கி போடுங்க மணி கட்டு தொடக்கு நோக்கி தொக்கட்டு போறாங்க. அப்புறம் ஐயா நோனாவது சூனாவது பூனாவது ஐயா சுருக்கமான செய்ய நோட்டு புத்தகத்துல சொல்லுவீங்க. அப்படி சொன்னீங்களா? வாயா எங்க எலியாசிரியர் பண்ணீங்க. வாங்கயா அட்டோடு ஆரோடு நேதோடு பற்றோடு பாசத்தோடு பணிபோடு கேட்டு பார்ப்போம். சரி இல்ல தயவுதாட்சியப்படி கொண்டு வாங்க. நாங்க நினைத்தோம் மாநில மதியாரே 71 பாளையப்பட்டு மன்னர்கள் வரி கட்டி வருகிறார்கள். ஆனால் கட்டம் 39 லட்சம் மட்டும் வரி கொடுக்க மறுக்கிற காரணத்தினால அங்க போய் நெல்லி கட்ட தரமாட்டேன்னு சொல்ல முடியா? ஆமாங்கய்யா. நாங்களாம் போய் அந்த வேளாண்டி கருப்பணன் பாண்டியன் 3 வருஷம் போய் வச்சுக்கு நெல்லுக்கிறதுல நெல்லுக்கட்ட தகாத வார்த்தைகள் பேசி வாய்க்கால் முட்டி கையால் பண்ணுங்கிறது நீங்க மட்டும் வைக்கப்படும் மாதவர்களோ என்ன பண்ணீங்க? இந்த இன்னொரு மாடு பசியால் கத்தியது. சிந்து மாடு சிலை கத்துதுங்க. இப்படி கத்திச்சு கொடுத்து கூடத்து கொடுக்க போனீங்க. ஐயா நடந்த விவரத்தை பெரிய மகாராஜா தெரியப்படுத்தலாம். பெரிய மகாராஜா பொறுமையா இருக்காங்க. சரி. இளைய மகாராஜா ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. என்ன ஓடும் தெரியவில்லை. இந்த படத்துல நடந்த விஷயத்தை யாருமே சொல்ல மாட்டான். என்னை பார்த்தா தாய்மாரெல்லாம் காலையில அடிக்குழாயில தண்ணி அடிக்க வரிசை நிற்பாங்க. ஆமா ஒரு 4 பேருக்கு பண்ணி சொல்லிக்கலாம். இல்ல ஒரு ஆட்டு சொன்னா திரையர பேப்பர் மாதிரி பறந்துரும் ஐயா. தினகரன் பேப்பர் மாதிரி பறந்துரும் ஐயா. சொல்ல வேணாமா? சொல்லக்கூடாது. அப்ப இந்த வைக்கப்படப்புனாலும் அதையும் சொல்ல வேணும். வைக்கப்படப்புல இந்த வைக்கப்படப்புல உங்களுக்கு வெள்ளரி விதையா பூத்துருக்குமே. வெள்ளரி விதையா பூத்து கிடக்குமே. அது அதுல தண்ணிய ஊத்தி நல்ல வல்ல காயா திங்க காய்க்கு பழம் பழுக்கும். அதை நீங்க சீனியை வச்சு நைட்டு நாடு நாடா விற்கலாம். உங்க பிரிய பெருநாத்தான் ஐயா பெரிய மகாராஜா தெரியப்படுத்தலாம். பெரிய மகாராஜா பொறுமையா இருக்காங்க. ஆனா இளைய மகாராஜா ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. என்ன ஒன்று மகாராஜா எதிர்பார்ப்போம். நாங்களாம் அடிச்சுக்கிட்டு கிடக்குறேன். அடிச்சு கிடக்குறேன் ஜாகிரதை. நீங்க வாட்டுக்கு போய் உட்காந்துக்கிட்டீங்களே. இங்க உட்காந்துக்கிட்டு உங்க 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 குணத்தை காமிச்சிட்டீங்களே. எங்க குணம் பெரிய குணம்யா. எங்க குணம் அப்படி ஒண்ணு யாரும் கெடுக்கிற குணம் இல்லையே. நாங்க அதுல பிறந்தவங்க. ஆனா ராமலிங்க வாத்தியார் ஊர் போராடுன போது ஏன் ஊரை கெடுத்துருவாங்களா?